நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கலாகியிருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு முன்பு வரை மக்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் பல கருத்துக்கள், பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். இந்த கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் எல்லாம் இன்றைய நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்திருக்கிறதா என்ற கோணத்தில் தான் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்தை கட்டமைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை 2026-27 ஆண்டுக்கானது. வரவேற்பும் எதிர்ப்பும் ஒரு சிறப்பு பார்வையாக தான் நாம் இன்று விவாதத்தில் பேச இருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு கண்ணன், ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் மற்றும் பட்டய கணக்காளர் திரு சுப்பிரமணியன், நால்வரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைய வழியில் இணைந்திருக்கார். நந்தகுமார் சார் வணக்கம், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கண்ணன் சார், உங்ககிட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். பொதுவான ஒரு பார்வையிலிருந்து தொடங்கி அரசியலில் பயணிக்கலாம். அரசியலில் பல கோணங்கள் கற்பிக்கப்படுது இன்றைய நிதிநிலை அறிக்கைக்கு. இது பிளாஸ்ட் இல்லை, இது ஒரு வேஸ்ட்டு. கடந்த ஆட்சி காலங்களில் ரீமேக் வெர்ஷனாக தான் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி பல அரசியல் விமர்சனங்கள் இருக்கலாம். பொதுவான பார்வையில் இன்று நிதிநிலை அறிக்கை போதுமானதாக இருக்குதா தமிழ்நாட்டினுடைய எதிர்கால திட்டங்களுக்கோ அல்லது கொடுத்த வாக்குறுதிகளுக்கோ? நம்முடைய சிக்கல் எல்லாமே வரவு எட்டணா செலவு பத்தணா, அதுதான் தமிழகத்தினுடைய நிதிநிலை ரொம்ப நாளாக, அது இன்னைக்கு நேற்று அல்ல. அதனால் நிறைய கடன் வாங்கி நாம் பல நலத்திட்டங்கள், பல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன முதலீட்டு திட்டங்கள், கட்டுமானங்கள், கட்டமைப்புகள், இது எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். எந்த நிதிநிலை அறிக்கையும் எதிர்கட்சிகளை திருப்தி செய்யாது, அதில் நம்ம தெளிவாக இருக்கலாம். அதனால் எந்த தேர்விலையும் மாணவர்கள் 0 மார்க் வாங்குவது, மதிப்பெண் வாங்குவதெல்லாம் ரொம்ப 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 அரிது. அதுவும் இது ஒரு கன்னி முயற்சி. இந்த முயற்சியில் அவங்களுக்கு பொதுவாக அந்த குடிமை பணியாளர்கள், அவர்களிடத்தில் வேலை செய்பவர்கள், அவர்களை வழிநடத்தி இருப்பது தெரிகிறது. ஆனால் அவர்களுடைய ஆதரவு தளத்தையும் இன்றைய உலகினுடைய, இன்றைய தமிழகத்தினுடைய தேவையையும் புரிந்து சில இடங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தொட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அது எங்கே அப்படின்னா, அதாவது மோட்டார் எலக்ட்ரிக் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் ரீசார்ஜிங் ஸ்டேஷன், அது தமிழகம் முழுக்க இந்த 5 ஆண்டுகளில் பரவலாக வரப்போகிறது என்பது இது காலத்தினுடைய கட்டாயம். அதை பண்ணணும். அதே மாதிரி மின்சார கட்டமைப்புகள், அதாவது 40,000 மின்மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதெல்லாம் அறுத பழசு டீனசோர் காலத்து கட்டமைப்புகள் தமிழகத்தில் இருக்குது. இந்த சென்னை மாநகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மின்மாற்றிகள் கண்ணுக்கு உறுத்தலாம், முகத்துக்கு நேர கொடுமையாக, பார்ப்பதற்கே அருவருப்பாக இருப்பதை வேறு எந்த நகரத்தில் நான் பார்த்தது கிடையாது, இங்கே மட்டும்தான். அதை இந்த ஒரு 2 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி ஒரு பெட்டி போட்டு இந்த பெட்டி மேலே படமெல்லாம் வரைஞ்சி அழகுபடுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மாறணும். அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட வீடுகளை பார்த்தீர்களானால் வெளியில் சுவத்துக்கு வெளியிலேயே ஒயர் போகும். இப்போ அப்படி கட்டுறோம் அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் மாற வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப், பள்ளி கல்லூரி படிப்பின் போதே ஒரு 20,000, தொடக்கத்தில் 20,000 மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை தொழில்துறை நிறுவனங்களோடு சேர்ந்து செய்வதென்பது அடுத்த கட்டத்திற்கு இந்த இளைய தலைமுறையினரை அழைத்து செல்வது. இதுவரைக்கும் நாம் அதை பெருசாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் தரலை. அதுக்கப்புறம் ஒரு 10,000 பள்ளிகளை தூய்மைப்படுத்துவது, அதாவது கழிப்பிட வசதிகள் அவை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இது அரசு பள்ளிகள். இதெல்லாம் நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் காலை சுற்றுண்டி சாப்பிடுவதோ அல்லது குளிப்பதோ எப்படி நாமெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட், இதெல்லாம் இயல்பானது தானே நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தையே இன்னைக்கு அதற்கு ஒரு 139 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டிய நிலையில்தான் தமிழகம் இன்னும் இருக்கிறது என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை காட்டுகிறது. இதில் பல நல்ல அம்சங்கள் இருக்கு. பல ஒரு நெடுந்தொலைவை நோக்கிய ஒரு நீண்ட கால ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு பணியை இந்த நிதிநிலை அறிக்கை செய்கிறதா என்று கேட்டால் இது அதனுடைய ஒரு சிறு பகுதியை செய்கிறது என்று தான் சொல்லணும். இது ஒரு நீண்ட கால ஒரு திட்டம். சரி,
பல ஆண்டுகள், சில நேரங்களில் தலைமுறை கூட ஆகலாம். திரு கண்ணனுடைய பார்வையில் எதிர்கால திட்டங்களுக்கான ஒரு தொடக்கமாக இந்த பட்ஜெட் இருக்குது, அதை புரிஞ்சுக்க முடியுது என்னால். ஆனால் தேர்தல் வாக்குறுதியின் போது தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் சில இடங்களில் பாராட்டப்பட்ட வாக்குறுதிகளும் கூட, இப்படியான வாக்குறுதிகள் தேவையான வாக்குறுதிகள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலான எந்த அறிவிப்புமே இன்றைய பட்ஜெட் உரையில் இல்லையே. இது ஒரு பெரும் அதிருப்தின்னு எடுத்துக்கிட்டா கூட எந்த அரசாலையும் தொடக்க காலத்தில் செயல்படுத்த முடியாது, போக போக தான் செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே வரணுமா? இல்லை தாவேக்கு அரசனுடைய வாக்குறுதிகள் செயல்படுத்துவது கொஞ்சம் கடிதம் தானுங்க, அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு போகலாமா? நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் கொடுத்த தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளை. ஒன்று தூய்மையான நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை நிரம்பிய ஒரு அரசு. அது இந்த நிதிநிலை அறிக்கையில் மையப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை வேறு சில இடங்களில் இந்த முகமற்ற பரிவர்த்தனைகள் நடப்பதற்கான வாய்ப்பினை இந்த நிதிநிலை அறிக்கை எடுத்து இயம்புகிறது. 15,000 கோடி வரை அதில் அரசு சேமிக்க முடியும் என்றும் சொல்லுகிறது. அதுதான் இந்த அரசை இன்னைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்திருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் மக்களுக்கு அலுத்து போய்விட்டது. இந்த கை நீட்டும் அதிகாரிகளே தமிழகம் எங்கும் விரவியும் நிரவியும் பரவியும் இருப்பதை பார்த்து அவர்கள் நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் என்ற ஒரு புதிய முழக்கத்தை தமிழகம் எடுத்து கையாள வேண்டிய நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தாவேகா வந்திருக்கிறது. அதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதில் அவர்கள் நிறைய துன்பப்பட போகிறார்கள், ஒரு விலை கொடுக்க போகிறார்கள் அதை அவர்கள் செயல்படுத்துவதற்கு. ஆனால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். இது மக்களை கவர்ந்த கவர்ச்சிகரமான பல வாக்குறுதிகளை எப்படி நீங்கள் திருமணத்திற்கு ஒரு பெண் கேட்க போற ஒரு இடத்துல 10 வாக்குறுதிகளை சொல்லி மாப்பிள்ளையோ பெண்ணையோ வரனையோ எடுத்துக்கொள்கிறீர்களோ, அந்த வேகத்தில் இவர்கள் நிறைய சொல்லிட்டாங்க. குறிப்பாக விவசாய கடன் தள்ளுபடின்னு எடுத்துக்குவோம். அதுக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி தேவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல. அதெல்லாம் இவர்கள் தெரிந்து சொன்னார்களா தெரியாமல் சொன்னார்களான்னு நமக்கு தெரியாது. பல வாக்குறுதிகள் பாதியில் அரைகுறையாக நிறைவேற்றப்படக்கூடிய அளவிற்குத்தான் இவர்கள் ஆட்சி காலம் முடியும் போது கூட இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். சரி, ஒரு பக்கம் இந்த பட்ஜெட்ல பிளஸ் இருந்தாலும் கூட அஃப்கோர்ஸ் மைனஸும் இருக்கு அப்படின்னு கண்ணன் சுட்டி காட்டுறார். நான் அந்த பார்வையிலே எடுத்துக்கிறேன். திரு பொன்வில்சன், எப்படி பார்க்கப்படுது இந்த பட்ஜெட்? ஏன்னா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனத்தை பார்த்துட்டோம். ஒட்டுமொத்தமாக இன்றைய பட்ஜெட்டுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, இந்த பட்ஜெட் எப்படி அப்படின்னா, நீங்கள் திமுக அதிமுக அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி எல்லா அரசியல் கட்சியிலும் மத்தியில் இருந்தால் கூட சரி, பியூரோக்ராட்ஸ் தான் பட்ஜெட் போடுறது, அதிகாரிகள் தான் பட்ஜெட்டை போடுறது வழக்கம். அதிகாரிகள் போடுற வழக்கமான பட்ஜெட்டில் உங்களுடைய டச்சு என்ன இருக்குது அப்படின்றது தான் அரசியல்வாதியின் அமைச்சரின் பார்வை. மற்றபடி வழக்கமான பட்ஜெட் கல்விக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கணும், கட்டடங்களை மேம்படுத்தணும், வேலைவாய்ப்பை பெருக்கணும், மின்சார கட்டமைப்பை உறுதிப்படுத்தணும், விவசாயிகளுக்கு இதை செய்யணும், நெசவாளருக்கு இதை செய்யணும், மீனவர்களுக்கு இதை செய்யணும், இதெல்லாம் ரொட்டீனர் ரெகுலராக இருக்கும். அதில் சில விஷயங்கள் கூட குறையன்னு இருக்கும், அதுதான். ஆனால் இது எல்லாம் இல்லாமல் திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்றத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற டச்சு, தாவேகாவுடைய டச்சு, விஜயுடைய டச்சு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது, இதுதான் கேள்வி. இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ பேசணுன்னா நம்ம நண்பர் பேசிடுவார், ஆடிட்டர் என்னென்ன டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம். ஆனால் அந்த டச்சு இருக்குதா, நீங்கள் மாற்றத்தை தருவேன்னு சொன்ன டச் இருக்குதானா, அதுதான் டோட்டல் ஃபெயிலியரு அப்படின்றது நம்ம சொல்கிறோம். கடந்த 60 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் அறிவிக்கப்படாத திட்டங்களே இல்லை. அப்போது தாவேகாவும் அதே திட்டத்தை தான் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறது நியாயமா? அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம், என்ன வகையில் கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பார்வை சரிதானே பொன்வில்? இல்லை, அறிவிக்கப்படாத திட்டங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, காலகாலமாக சுதந்திர இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது தானே. எப்படி அம்மா உணவகம்னு ஒன்று வந்துச்சு ஜெயலலிதா அம்மா சிந்தனையில், எப்படி கறவை மாடுகள் திட்டம்னு ஒன்று வந்துச்சு, எப்படி தொட்டில் குழந்தைகள் திட்டம்னு ஒன்று வந்துச்சு, எப்படி 10வது 11வது 12வது படிக்கிற அந்த மாணவர்கள் மத்தியில் அந்த கையில் ஒரு கணினியை கொண்டு போய் கொடுக்கணும்னு எப்படி வந்துச்சு.
கிராமப்புறத்துல பெண்கள் வந்து படிப்புல போக மாட்டேன்றாங்க, அது தூரமா இருந்தா பஸ்ல போக மாட்டேன்றாங்க, அதனால அவங்கள படிக்காம சீக்கிரமே வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணம் பாலியல் கல்யாணம் குழந்தைகள் கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தணும், அதே நேரத்தில் பெண்களின் படிப்பையும் உயர்த்தணும்னா அந்த விலையில்லா சைக்கிள் கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அம்மா மருந்தகம், அம்மா உணவகம், இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். இல்லை பொன்வேல் சார், நான் உங்களுடைய பார்வையை நான் ஏற்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே ஒரு கட்டத்தில் இல்லாத ஒன்றை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி, வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி. அது கல்வியோ பொருளாதாரமோ எப்படினாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா தேவையுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்னும் என்ன தேவைகளை நிறைவேற்ற முடியும்னு யோசிக்கலாமா? இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைப்பதற்கான ஒரு ஆலோசனை திட்டமாக கூட இந்த பட்ஜெட்டை புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு பார்வையும் இருக்குல்ல, அந்த பார்வை தான் இன்னைக்கு அரசும் கூட முன்வைக்கிறாங்க. இப்போ நான் கடன் சுமையை குறைக்கிறது அப்படின்றது வந்து நீங்க எந்த விதத்துல குறைக்க போறீங்க அப்படின்றது. இன்றைக்கு பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடிக்கு உங்க பட்ஜெட்டு. அதுல வந்து வருவாய் பற்றாக்குறை எடுத்துக்கிட்டீங்கன்னா 55,000 இருக்கிறது, கடந்த முறையை விட கூட. நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,21,00,000 இருக்கு. இப்போ அப்போ எந்த விதத்துல நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? வரி வருவாய் வந்து எக்ஸ்பெக்டடை விட இப்போ குறைஞ்சிருக்குது. அதற்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ தான் நீங்கள் நம்ம இவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ குழு போட்டிருக்கீங்க. அந்த குழு வந்து என்றைக்கு பரிந்துரை கொடுக்க போகுது அப்படின்னா அது 3 மாதத்தில் பரிந்துரை இருக்குது. சரி, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்கள், பள்ளி கல்வித்துறைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 46,780 கோடி தாக்கல் பண்ணது. இப்போ 44,527 கோடி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 கோடி குறைவாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உயர்கல்விக்கு வந்து அப்போது 8,494 கோடி, 8,500 கோடி, இப்போ நீங்கள் ஒதுக்கிறது 8,393 கோடி. சுகாதாரத்துறையில் மட்டும்தான் ஒரு 2,000 கோடி கூட ஒதுக்கிறீங்க. எல்லாத்துலேயும் முன்னாடி ஒதுக்கிறத விட குறைவாக ஒதுக்கிறது நிறைய துறையில் இருக்குது. சரி, இப்போ அது ஒரு பக்கம். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒரு பட்ஜெட் அப்படின்னா கல்வி, சுகாதாரம், தொழில், வர்த்தகம், போக்குவரத்து, தரை வழியோ ஆகாய வழியோ அல்லது நம்ம ரயில் போக்குவரத்தோ, இதெல்லாம் கடல் போக்குவரத்து, இதில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. சிறு சிறு துறைமுகம் அந்த விஷயத்தில் என்ன செய்ய போகிறீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் அதனுடைய கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதோட வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? மின்சாரத்துறையில் என்ன செய்ய போகிறீங்க? விவசாயத்துறையில் என்ன செய்ய போகிறீங்க? நெசவாளர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? மீனவர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? உற்பத்தி துறையில் என்ன செய்ய போகிறீங்க? சிறுபான்மை பிரிவுக்கு என்ன வளங்களை கொடுக்க போகிறீங்க? இதற்கு மேலே அடிப்படை ஆதாரமான குடிநீர் தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்குது. எல்லா பட்ஜெட்லேயும் ரெகுலராக இருக்குது. இந்த விஷயங்கள் ரெகுலராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதில் சிலதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்தீர்களா? இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இல்லையா? இப்போ இலவச பயணம் போகிறாங்க பெண்கள், விலையில்லா பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் என்ன சொல்றீங்க? நாங்கள் முதலமைச்சரானா அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அரசு பேருந்தில். இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியில் அதை பற்றி எதுவுமே இல்லை. இதை பார்க்கணும். அடுத்தது தமிழ் வளர்ச்சி, தமிழ் 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 நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கூட வந்தே மாதரம் முன்னாடி வந்து 3வது இடத்துக்கு தமிழ் போகிற நிலைமை ஆயிடுச்சு. தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க? அனைத்து குடும்பதாரர்களுக்கும் நீங்கள் அந்த இதை தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சிங்கன்னா, விஜய் கையெழுத்து போட்டு கொடுத்ததில் ரேஷன் கார்டுன்ற வார்த்தையே இருக்காது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500, 1000 இருந்தது ஒரேடியா நேரம் 2,500. அதை எப்பொழுது கொடுப்போம்? நீங்கள் இப்போ இந்த பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு நான் சொல்ல, என்னைக்கு கொடுப்போம்னு சொல்லுங்கள். இல்லை, எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னைக்கு செயலாளர் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி சித்திக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் ஆலோசிக்கிறோம், அடுத்து வரக்கூடிய காலங்களில் செயல்படுத்துவதற்கான சாத்தியங்கள் ஆராயப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போது பொருளாதாரத்தை சீர் செய்த பிறகு திட்டங்களை தொடங்குவதற்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் கூட 2 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான சாத்தியங்களை நாங்கள் ஆராயிரோம்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்றதானே அரசு சொல்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா இப்போ பட்ஜெட்லேயே சொல்லி நீங்கள் அடுத்த வருஷம் கூட கொடுங்க, அரியர்ஸோட சேர்த்து கொடுத்துருங்க. அதே திமுக
28 மாதங்கள் கழித்து 2023 செப்டம்பரில் கொடுக்கும்போது 1,06,00,000 குடும்பங்களுக்கு இந்த உரிமை தொகையை கொடுக்கும்போது இதே தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு கேள்வி கேட்டாங்களா இல்லையா? 52 மாதங்கள் கழித்து கூட ஒரு 17 லட்சம் பேருக்கு கொடுத்து 1,30,00,000 பேருக்கு உரிமை தொகையை தகுதி தொகையா கொடுக்கும்போது அந்த 52 மாதங்களுக்கு உரிய நிலுவைத் தொகையை சேர்த்து கொடுங்க. அப்புறம் 1 கோடி பேருக்கு கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறீங்களா, அந்த 1 கோடி பேருக்கு கொடுங்க. பாதி பேர் கொடுக்கலையே பெண்களுக்கு, குடும்ப தலைவி இல்லையா, அப்ப அது ஏன் கொடுக்கலையே நீங்க கேட்டீங்க இல்லையா? அதனால இப்ப இல்ல, அடுத்த வருஷம் கூட கொடுங்க, ஆனா அந்த அரியர்ஸோட சேர்த்து கொடுத்துருவீங்களா? தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சும் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய நிதிநிலை அறிக்கை வேறு ஒரு இன்னொரு சொல்றாரு, 1.5 ட்ரில்லியன் சொல்றாரு. 1.5 ட்ரில்லியன் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட 1,35,00,000 பொருளாதாரம் ஜிஎஸ்டிபி வரணும். ஜிஎஸ்டிபி வந்து அந்த அளவுக்கு வரணும், 1,35,00,000 வரணும் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு 40 லட்சம் தான், 40 லட்சம் கோடி தான் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டிபி இருக்குது. 2036 சொல்றீங்க. உங்களுக்கு டைம் மக்கள் ஓட்டு போட்ட கொடுத்தது எவ்வளவு? 5 வருடம். நீங்க 2031 எவ்வளவு கொண்டு வரீங்க? ஒரு ட்ரில்லியனா இல்ல 3/4 ட்ரில்லியனா? இல்ல பொன் வில்சன் சார், இது வந்து அரசாங்க நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. பிரதமர் கூட தான் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு இலக்கு நிர்ணயம் செய்யும் போது குறுகிய கால இலக்கு நிர்ணயம் செய்ய முடியாது. இது அரசு பல இடங்கள்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீண்ட கால இலக்கு தான் ஒரு அரசுக்கு தேவைன்னு சொல்லிருக்காங்க. 2036 2050 வச்சுக்கோங்க, நாங்க 10 ட்ரில்லியன் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு எல்லை கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின், புரியுது, நான் பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன், சொல்லி முடிச்சிடறேன். கட்டுமானம் 10 ஆண்டுகள் குறைஞ்சது வரும். அதை வந்து நீங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அதுக்கு நீங்க சொல்லலாம் 10 வருஷத்துல இந்த மெட்ரோ வந்துரும், 10 வருஷத்துல இந்த மேம்பாலங்கள் வந்துரும், அது கட்டமைப்பு வசதி, அதுக்கு சொல்லலாம். இந்த டார்கெட் 5 வருஷத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்ல. 5 வருஷத்துல நாங்க 1 ட்ரில்லியன் கொண்டு வருவோம், அந்த பாயிண்ட்ல இருந்து நந்தகுமார் 1 ட்ரில்லியன் கொண்டு வருவோம்னு சொல்லலாம்ல. இது எதுக்காகனா அடுத்த முறை ஓட்டு கேக்குறதுக்காக இது சொல்லி வைக்கிறது. சரி, ஓகே. திரு நந்தகுமார், இதற்கு முன்பு பேசிய திரு பொன் வில்சனும் சரி, இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அரசியல் கட்சியின் தலைவர்களும் சரி, தாவேக அரசினுடைய பட்ஜெட் என்பது வருத்தம் அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வேஸ்டான பட்ஜெட், இதற்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா 0 மதிப்பெண் கொடுக்கிறேன்னு சொல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வரை விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான எதிர்கருத்துக்கள்னு எடுத்துக்கிட்டாலும் கூட தாவேக அரசினுடைய பட்ஜெட் அப்படித்தான் இருக்கிறதா, எதிர்பார்த்த திட்டங்களோ அறிவிப்புகளோ இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நந்தகுமார்? சற்று ஏறக்குறைய என்னுடைய ஞாபகத்தில் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அதாவது 31 தடவை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த 31 பட்ஜெட்ல என்னைக்கு எதிர்கட்சி வந்து அதிமுக சூப்பரான பட்ஜெட் போட்டிருக்குன்னு ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? அதே மாதிரி திமுக சற்று ஏறக்குறைய 25-26 வருஷம் அவங்க ஆண்டாங்க. அந்த 26 பட்ஜெட்டை என்னைக்காவது அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக அருமையான பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு ஒரு வருஷத்துல சொன்னாங்களா? இது எப்பயுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக். யார் பட்ஜெட்டை கொண்டு வந்தாலும் அந்த பட்ஜெட் நல்லாலன்னு சொல்றதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. சரி, அது மாநிலத்திலேயா இருந்தாலும் சரி, மத்தியிலேயா இருந்தாலும் சரி, இதுதான் நடைமுறை போக்கு. அப்ப வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களே என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, என்னங்க 10,98,000 கோடி இருக்குது, இது எப்படிங்க குறைக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு நீங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நீங்க எப்படிங்க 2,500 ரூபாய் கொடுக்கறீங்க, 6 சிலிண்டர் கொடுக்கறீங்க, இதெல்லாம் ஏங்க கொடுக்கலன்னு கேக்குறாரு. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? எதிர்கட்சிகள் பேசக்கூடிய அவர்களுடைய தார்மீக பொறுப்பு என்ன? அப்போ இன்னைக்கு நானும் பாக்குறது என்னன்னா, இன்னைக்கு தாவேக்காக்கு ஒரு சவாலா இருக்கிறது. நான் பல நேரத்துல இதை பதிவு பண்ணிருக்கேன். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் தேவையற்ற வாக்குறுதிகளை அவங்க கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தாவேக்காக்கு வாக்களிச்சவங்க கூட வாக்குறுதியை பார்த்து போடல. திமுக அதிமுக இருந்து ஒரு மாற்று வேணும், விடுதலை வேணும்னு வாக்களிச்சவங்க தான் ஜாஸ்தி. ஆனா தேவையில்லாம இந்த வாக்குறுதி குழு வந்து இந்த தாவேக்காவுக்கு வந்து தேவையற்ற வாக்குறுதிகள் எல்லாம் பல வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சிருக்காங்கிறது என்னுடைய பார்வை. இதை நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து தேவையற்ற வாக்குறுதிங்கிறது. ஆனா ஒரு விஷயத்துல நான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து பாராட்டுறது எதற்காகனா, வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்களேங்கிறதுக்காக மெனக்கெட்டு எல்லாத்தையும் இலவசங்களை தூக்கி அள்ளி, ஏன்னா இன்னும் வந்து 2 லட்சம் கோடி கடன் வாங்கினாலும் யாரு கேட்க போறாங்க? இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்களை பூரா யாரு கேட்டாங்க?
அப்ப நம்ம கொடுத்த திட்டங்களை பூரா கடனை வாங்கி நிறைவேற்றலாங்கிற அந்த ஒரு முனைப்பை காட்டாம அவங்க இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது, ஒரு மாநிலத்தினுடைய எக்கானமியை எப்படி வலிமைப்படுத்துறது, கவர்னன்ஸ்ல எப்படி ரிஃபார்ம் கொண்டு வருது, இந்த 3 பில்லர் அடிப்படையா வச்சுதான் நான் இந்த பட்ஜெட்டை நான் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்டாம்பிங் என்ன இருக்குதுன்னு ஐயா பொன்வில்சன் கேட்டார். இதுல டிரான்ஸ்பரண்டான இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டெண்டரிங், காம்படிட்டிவ் டெண்டரிங் கொண்டு வராங்க. ஸோ இது பெரிய அளவுக்கு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரிக்குலம் கொண்டு வராங்க, ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி உள்ளார கொண்டு வராங்க, ஜீரியாட்ரிக் மொபைல் கிளினிக் கொண்டு வராங்க, 1 லட்சம் படுக்கை வசதி இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கும் விடுதிகளை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல கொண்டு வராங்க. இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இந்த இதுல கொண்டு வரதை பார்க்க முடியுது. டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் ரிஃபார்ம், அதிகமான அளவுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. இப்ப கல்வியில ஒரு 2000 கோடியை குறைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஐயா வில்சன் வருத்தப்படுறது உண்மையாலுமே அது நியாயமான வருத்தம் தான். ஆனா இதே ஊரக வளர்ச்சி துறையில 10,144 கோடி அதிகம் பண்ணிருக்காங்களே, ஏன் பொன் வில்சன் ஐயா கண்ணுக்கு அது படல? அதே மாதிரி நகராட்சி நிர்வாகம் மன்ற குடிநீர் வளங்கள்ல 3,185 கோடி ரூபாய் வளர்ச்சி அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்போ இது எந்த இடத்துல நீண்ட நெடிய, நான் தான் சொன்னேன், சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய மாநிலத்துக்கு. அட்லீஸ்ட் இந்த அரசாங்கம் நாச்சு ஒரு வாக்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாம நீண்ட நெடிய வளர்ச்சிக்காக, நீடித்த வளர்ச்சிக்காக எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணணும்னு சொல்லி அந்த முதலீட்டை நோக்கி அவங்க போறது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்குது. சரி, அப்ப நம்ம இது வெறும் அரசியல் காரணங்களுக்காக குற்றச்சாட்டு வைக்காம, இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களே கேட்கிறாரு, ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கேட்கிறாரு, எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டை கடன்ல இருந்து மீட்ட போறோம்னு. சூப்பர். அப்ப அந்த கடன்ல இருந்து தமிழ்நாடு மீட்டணும்னா முதல்ல நம்ம வாங்கக்கூடிய கடன் தொகை எதுவுமே இந்த மாதிரி இலவசங்களுக்கு போகாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணணும். இல்ல நந்தகுமார், நீங்க 2வது முறையா அந்த கடன் வாங்குறது முதலீட்டுகளுக்கு இல்ல நந்தகுமார், இப்போ நீங்க 2வது முறையா குறிப்பிட்டனால அந்த விஷயத்துக்குள்ள வரேன். இலவசங்கள் கொடுக்கறதுனால மட்டுமே இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்கி விடாது. இலவசங்கள் கொடுக்கறதுனால மட்டுமே கடன் சுமை தமிழ்நாட்டில் அதிகரித்து விடாது. இலவசங்களுடைய திட்டம் அப்படின்றதுக்கான நோக்கமே வேற, அதனுடைய பார்வையும் வேறையும் கூட. இன்னைக்கே தாவேக்க அரசு இலவச ஆடு மாடு கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்ப அதுவும் கடன் சுமை அதிகரிக்கும் தானே புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பார்வை மாறுபடுதுல்ல நந்தகுமார்? இல்ல, இலவசங்கிற நான் அதைத்தான் தெளிவா சொன்னேன். உங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்காக முதலீடு பண்றதுக்கு நீங்க கடன் வாங்கலாம். இப்ப இலவசங்கிறது இன்னைக்கு ஆடு இலவசம் அல்ல, ஆடு ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்த்தக்கூடிய ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இன்னைக்கு ராமநாதபுரம் மாட்டுக்காரங்க எல்லாம் அந்த நொபாடிக் ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க ஆட்டு மேய்க்கிறவங்க தான் அவங்க. ஏன்னா அவங்களோட எல்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க பாக்கெட்ல 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஹாட் கேஷ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பால் மாடு, கறவை மாடு, இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் கொடுக்கப்பட்டது. திமுக அதை இதெல்லாம் நிறுத்தினாங்க. அப்போ போன ஆட்சியில இருந்தது கூட அவங்க நிறைவேற்றல. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னன்னா, எந்த ஆட்சியாளர்களுக்கு பின்னாடி இருந்தாலும் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்குதோ அந்த திட்டங்களை தொடரணும். சாத்தியக்கூறான திட்டங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் பள்ளியில 5வது வரைக்கும் இருந்துச்சு, 8வது வரைக்கும் விரிவுபடுத்தி இருக்காங்க. அன்னைக்கு 640 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் இருந்ததுல இன்னைக்கு 710 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை இல்ல புரியுது நந்தகுமார் புரியுது. ஆனா பொன்வில்சனுடைய கேள்வி, கடந்த ஆட்சி காலங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அவர்களுடைய காலத்துல தொடங்கப்பட்ட திட்டங்களுடைய நீட்சி தான் இன்னைக்கு தாவேக்க அரசு அறிவிச்சிருக்காங்க. புதிய திட்டங்கள் என்ன இடம் பெற்றிருக்கு? இன்னொரு கேள்வி நான் கூடுதலா உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் இன்றைய பட்ஜெட் மீது முன்வைக்கப்படுகிறது. அது சரி, ஏற்றுக்கொள்கிறேன் நந்தகுமாருடைய வாதத்தையும். ஆனா 2 நாட்களுக்கு முன்பு இதே நிதிநிலை அறிக்கை குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு. உலகமே பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கும், 2 நாள் பொறுத்துருங்க அப்படின்னாரு. அப்படி பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய பட்ஜெட்ல என்ன இடம் பெற்றிருக்கு? அந்த கேள்விதான் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்கு. இல்ல இது இப்ப நான் எதிர்க்கட்சிகள் சொன்னதுல இப்ப ஜீரோ பட்ஜெட்னு சொல்றாங்க, அதுல தான் நான் உடன்படல. அதே மாதிரி இது எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்டா, இந்த மாதிரி பட்ஜெட்டே இல்லையாங்கிறதும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. சரி, ஏன்னா நீங்க கிவன் சர்க்கம்ஸ்டன்சஸ் பாருங்க சார். 10 லட்சம் கோடி கடன் பட்ஜெட்டட் பாரோயிங்,
நான் பட்ஜெட்டட் பாரோயிங் வெளியே வந்து டிபார்ட்மெண்ட்ல 3,18,000 கோடி 13,18,000 கோடியில வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அந்த சூழ்நிலையில வந்து இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து சற்று ஏறக்குறைய இன்னைக்கு வந்து ஒரு 75 நாள்ல வந்து ஒரு 80 நாள்ல வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து பண்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பட்ஜெட்ல எங்கயாவது பொதுமக்கள் ₹1 அவங்க வரி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ஏதாவது வரி இருக்கா? அதெல்லாம் இல்லாம அதனாலதான் சொன்னேன், இந்த இடத்துல பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப புது அரசாங்கம் வந்து பல இடங்கள்ல எந்த இடத்துல வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கணும், அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரியே ரொம்ப லிமிட்டட் பவுண்டரி யோகேஸ்வரன். அப்போ இன்னும் இது நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த பிஸ்கல் கன்சாலிடேஷன் பண்றதுக்கு இன்னும் 2 பட்ஜெட் ஆகுங்கிறாரு. அப்போ இந்த அட்லீஸ்ட் இந்த தாவேக ஆட்சி நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மாதிரி வெறும் மக்கள் கிட்ட வாக்கு வாங்கறதுக்காக நீங்க சொன்னீங்க இல்லையா, இலவசம் கொடுக்கறது வந்து தப்பா சார்ன்னு கேட்டீங்க. அதாவது இலவசம் தேவையானவங்களுக்கு கொடுக்கணும். நெல்லுக்கு தான் தண்ணி பாயணுமே ஒழிய நெல்லுக்கு பாயிற தண்ணி இங்க புல்லுக்கும் பாஞ்சிருச்சு பல இடத்துல. அப்போ தேவையில்லாத நபர்களுக்கும் தேவையில்லாத பொருட்கள் இலவசங்கிற பேருல மானியம்ங்கிற பேருல பல பேருக்கு தேவையில்லாத பணங்கள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் லீக்கேஜ். இதெல்லாம் எடுத்து ஒரு அரசாங்கம் இந்த லீக்கேஜை கண்டெய்ன் பண்ணி தெளிவா சொல்றாரு, இந்த பிஸ்கல் கன்சாலிடேஷனுக்கு 2 ஆண்டுகள் வேணும்ங்கிறாரு. அந்த பாயிண்ட் இல்ல நந்தகுமார், ஆனா அந்த பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். திரு புன்னைவளவன், இன்றைய பட்ஜெட் அப்படின்றது பல விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இதுல ஒரு பக்கம் கடன் வாங்காம எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற நிலைக்கும் தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கடன் தொகையும் அதிகரிச்சிருக்கு இந்த காலாண்டிலே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் கடன் அதிகரிக்கும் போது திட்டங்களை அறிவிக்க முடியாத அரசுனால, இல்ல அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திட்டங்கள் இல்லை, எதிர்வரக்கூடிய காலங்களையும் அந்த திட்டங்கள் அறிவிப்பதெல்லாம் கடினமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நிதிநிலையிலிருந்து என்ன பார்க்கலாம், அப்படி பேசலாம். இல்லை, அடிப்படையில் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறாங்க. இந்த பட்ஜெட் என்ன கேட்டால் இது ஒரு டீசெண்டான பட்ஜெட். இதில் ஹைலி பாப்புலிஸ்டான ஸ்கீம்ஸை நோக்கியும் போகலை, பெருமளவுக்கான ஜனரஞ்சகமான மக்களை போய் சேர்க்கிற நேரடியாக அவரே வார்த்தையின் மூலமாக கமிட் பண்ண திட்டங்களுக்கு பெருவாரியானதை விட்டுட்டு அன்னன்சிங்கிறது மட்டும் நிற்கிது. அதாவது மாதம் உங்களுக்கு எக்ஸ்டெக்கரில் பணம் எடுத்து வச்சு செலவாகிறதுல கை வைக்காம ஓரளவுக்கு பிளைனாக சொல்லக்கூடிய ஒன்னோட அது நிற்கிது. இன்னொரு பக்கம் நிதி அதை பெருக்குவதற்காக வரி அப்படிங்கிறத அதையும் டச் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இப்போதைக்கு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கிறதாக நான் இதை பார்க்குறேன். இது 2 எக்ஸ்ட்ரீமுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், இதற்கு முன்பாக இருந்த திராவிட கட்சிகள், இது நீங்க 50-60 ஆண்டுகள்ல பாப்புலிஸ்ட் ஸ்கீம் மீதான பார்வை, மக்கள் நலத்திட்டங்களின் மீதான பார்வை என்ன இருந்ததோ அது தொடர்கிறதுங்கிறத நிதியமைச்சர் பதிவு பண்றாரு. நம்ம அதை வந்து அடிக்கொடணும். இதை ஒரு ரேவடி கல்ச்சர்ங்கிற வகையில் இதனால நாடு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கிறது, சவாலை சந்திக்கிறதுங்கிற அந்த டோனுக்கு போல எங்களுடைய பொசிஷனிங் இதுதான் அப்படிங்கிறத அவங்க அஃபர்ம் பண்றாங்க. இப்போ இதுல கடன் சார்ந்து வந்ததுனால எனக்கு பட்ஜெட்ல ஒன்று இருக்கு. ஆனால் இன்றைக்கு நிதித்துறை செயலாளர் ஒன்று சொன்னார், அதில் யாராவது கிளாரிட்டி கொடுத்தா பெட்டரா இருக்கும். இப்போது இவர்கள் பெரிய அளவுக்கான மக்கள் நலத்திட்டங்களை கொடுக்காமலே இந்த ஆண்டு, அது பட்ஜெட்ல பேஜ் நம்பர் 103 இருக்கு, டோட்டல் லோன் அமௌண்ட் இவர்கள் வாங்கக்கூடிய கடனாக இந்த ஆண்டு மட்டும் 1.73 crores அப்படிங்கிறது இருக்கிறது. 1,73,000 கோடி நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய பெரிய திட்டங்கள், அது மாதம் 2,500 ஆகட்டும், அல்லது இலவச பேருந்து பயணங்கள் ஆகட்டும், எல்லா பேருந்துகளிலும் சிலிண்டர் ஆகட்டும், இப்படியான பெரிய விஷயங்களை நீங்கள் டச் பண்ணாமலே, நீங்கள் ப்ராமினெண்ட்டாக கீ ப்ராமிசஸ் பலதை தொடாமலே உங்களுக்கு 1.73 crore இருக்கக்கூடியதை தொடர்வதற்கும் 1-2 தொடங்குறதுக்குமே 1.73னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதை மட்டுமே மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணாலே நமக்கு 8.6 to 9 lakh crore கூட போகிறது. இது போக அதாவது இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ, 2021 திமுக வந்தபோது சுதந்திரத்துக்கு பிறகு வாங்கிய மொத்த கடனையும் வாங்கிட்டாங்கன்னு, 2026 தாவேகா வருவதற்கு முன்பாக என்ன கடன் சுதந்திரத்திலிருந்து வாங்கப்பட்டதோ அதை இவங்க வாங்கிட்டாங்கன்னு. அதுக்கு தான் நிதித்துறை செயலாளர் ஒரு விஷயம் சொல்றாரு, கடன் வாங்குவதை நம்ம அப்படிலாம் நம்ம வந்து பண்ணிட முடியாது, குறைந்தது அடுத்த 50 ஆண்டுகள் அப்படிங்கிற வரைக்குமாச்சும் நம்ம போவோம். அது கடன்கிறது வெறும் கடனா மட்டும் பார்க்காதீங்க, நீங்க அதனுடைய மற்ற கூறுகளை பார்க்கணுங்கிற இடத்துக்கு நகராரு. நம்ம கேட்க வேண்டியது, திமுக வாங்கிய கடனை தாவேகா என்னவெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் இன்னைக்கு தாவேகாவுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் குறிப்பிட வந்தது இந்த 1,73,000 கோடி இருக்கு இல்லையா, ஆனா நீங்க நிதித்துறை செயலாளர் சொல்லும் போது 1.22 லட்சம் கோடிங்கிறாரு. இந்த 50,000 கோடி எப்படி அவர் குறைக்கிறாருங்கிறத மேபி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் இருக்காரு, நம்ம சார்ட்டையும் கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, கடனாக 1.73 crores வாங்குறோம்,
அதுல ரீபேமெண்ட்டா ஒரு 51,000 கோடி பண்றோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்ப நீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வட்டி கடைக்கு போறீங்க 10,000 ரூபாய்னா மாசத்துக்கானதா அவங்க 1,000 ரூபாய் எடுத்து 9,000 கொடுக்குறாங்க. நீங்க வாங்கின கடன் 9,000 கையில வாங்கின காசா இல்ல மொத்தமா 10,000 எதை பேஸ் வைப்பீங்க? அப்ப நீங்க வாங்கக்கூடிய கடன் 1.73 crores 51,000 அதுல ரீபேமெண்ட் பண்றதுனால வாங்குறதே 1.22 தான் டேலியில நீங்க வைக்க முடியாது. உள்ள அதை இன்னும் கொண்டு வந்துட்டு ரீபேமெண்ட் கணக்குல காட்டணும், எக்ஸ்பென்சஸ்ல காட்டணும். அப்ப அப்படி நிதித்துறை செயலாளர் சொன்னது அது அப்படியான பார்வையில அவர் என்ன சொல்றாங்க, டெபிசிட்ல இன்ட்ரீம் பட்ஜெட்ல அவங்க வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்கங்கறாங்க. இப்ப இதுவே அட்ஜஸ்ட் பண்ணதா வராதா என்கிற கேள்வி. அந்த பார்வையை சுப்பிரமணியன் சார்ட்ட பேசும். அதற்கு முன்பு உங்ககிட்ட நான் இன்னொரு பார்வையிலே முன்வைக்கிறேன். தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு 2 முக்கியமான வியூகங்கள். ஒன்று, கடந்த கால 60 ஆண்டு கால திராவிட கட்சிகள் வாங்கிய கடன். அந்த கடனை விஜய் பேசாத இடங்களே இல்லை, முதலமைச்சர் விஜய். இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகள். ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள் இன்று அறிவிப்பில் எங்கேயுமே இல்லை. இன்னொரு பக்கம் தாவேகா அரசிலும் கடன் சுமை 10 லட்சம் கோடி அதிகரிக்கும்ன்றதுக்கான ஒரு தொடக்கமாகவும் இது அமைஞ்சிருச்சு. அப்படின்றப்போ தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தாவேகா விலக தொடங்கி விட்டார்கள், இல்ல மக்கள் மத்தியிலிருந்து தாவேகாவின் மீதான பின்பங்கள் மாற தொடங்கி விட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அடிப்படையில் இதை அணுகணும் புன்னைவளவன்? நீங்க தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இதுல பெரும்பாலும் இல்லை. ஆக்சுவலா தாவேகால முதலமைச்சர் விஜய் கமிட் பண்ணிக்கிட்டது இல்லையே தவிர பல விஷயங்கள், ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க அவங்களுடைய வெற்றி அறிக்கை, தேர்தல் வெற்றி அறிக்கை இதுதான். இதுல ப்ரிஃபேஸ்ல ஒரு விஷயம் சொல்றாரு. எல்லாரும் சொல்றது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதை இன்னைக்கு காரணமா இவ்வளவு பேசுறாங்க இல்லையா, இதனுடைய ப்ரிஃபேஸ். அதாவது அவருடைய முதல் வாக்குறுதி தொடங்குவதற்கு முந்தின பக்கம் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல ஒரு அண்டர்டேக்கிங்க இன்றைய முதலமைச்சர் விஜய் கொடுக்கிறார். அதில் அவர் சொல்றது, இன்றைக்கு 10.71 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, இதுவரை நாம் எதிர்கொண்டிராத மிக கடுமையான நிர்வாக பொறுப்பு, ஆனால் நாங்கள் நடிக்கவும் மாட்டோம், இதை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்தவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பின்னாடி வராரு. நாம் பதவியில் இருந்து கற்றுக்கொள்ள வரவில்லை, மாறாக ஏற்கனவே எழுதப்பட்ட செலவு கணக்கிடப்பட்ட தயாராக உள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே நாம் வருகிறோம். இந்த தேர்தல் அறிக்கையே அத்திட்டமாகும்னு எங்களுக்கு டைம் வேண்டான்னு எலெக்ஷனுக்கு முன்பாக அவருடைய அண்டர்டேக்கிங்காக டு தி வோட்டர்ஸ் இருந்தது. பட் அவர் பதவி ஏற்றதுமே எனக்கு நேரம் வேணும் அப்படின்னுட்டு அது அந்த இடத்திலேயே அடுத்து தே நீட் டைம்ங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அமித்ஷா அவர்களுடைய அந்த ஃபேமஸ் வார்த்தைகளை வாங்கி சொல்லணும்னா ஜும்லாவாக தேர்தலுக்கு முன்பாக மற்ற எல்லோரையும் போல அவங்களும் ஓவர் த போர்ட் போயிட்டாங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இதுல பல விஷயங்களை அவங்க உள்ள கொடுத்தது. நீங்க தேர்தல் வரிக்கையில பார்த்தா குறைஞ்சது ஒரு 10 விஷயமாவது மாற்றமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து ஃபாஸ்டா வச்சுட்டோம். உங்கள் கையில் உலகம் அப்படிங்கிறது வெற்றி மடிக்கணினியா மாறி இருக்கு. முதல்வர் படைப்பகம் டிஜிட்டல் லைப்ரரியா மாறி இருக்கு. விலையில்லா சைக்கிள் திட்டம் நவீன மிதிவண்டி திட்டமா மாறி இருக்கு. அரசு மாதிரி மற்றும் தகைசால் பள்ளி காமராஜர் சிறப்பு பள்ளியா மாறிடுச்சு. மாற்றம் நான் முதல்வன்கிறது வெற்றி திறன் பயிற்சி திட்டமா மாறிடுச்சு. ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். பொதுவா வெளியில முன்வைக்கக்கூடிய கேள்விதான், அரசியல் கட்சிகள்ல மாற்றம் வரும்னு சொன்னீங்க, ஆனா இந்த வகையில் உங்ககிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க புன்னைவளவனும் அதை தான் சொல்றாரு. இதுல சரி என்னன்னா, அப்ப நீங்க அந்த திட்டங்கள் அது பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தேவையானதுங்கிறத உறுதிப்படுத்துறீங்களோ அப்படின்ற கேள்வியும் எழுதல. அது அப்ப ஆப்வியஸா இப்ப கேள்வியே, கடந்த ஒயிட் பேப்பர் விட்டப்ப இதே நிதித்துறை செயலாளர் வார்த்தை சொன்னாரு, கடந்த ஆட்சிகள் எல்லாம் அப்படி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் எதுவும் பண்ணலன்னாரு இல்ல. இப்ப நீங்க இதை கண்டினியூ பண்றீங்கன்னா அதை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க வச்ச எனக்கு என்னன்னா, இதுல எல்லாம் ஓகே, ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய ஊழல் பட்டியலை நாங்கள் பட்ஜெட்டின் போது வெளியிடுவோம்னாரே, அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் டச் பண்ணல. லீக்கேஜ் என்பது திரும்ப திரும்ப பேசப்பட்டது. அந்த லீக்கேஜ் என்பது குறைஞ்சபட்சம் ஒரு டைம் எடுத்தாச்சு, எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துங்க, எடுத்துட்டு எவ்வளவு % ஆஃப் ரெவென்யூ டெபிசிட் ஆர் ஃபிஸ்கல் டெபிசிட் என்பது லீக்கேஜ் ஆக போயிருக்குங்கிறத சொல்லணும். அடிப்படையில் நீங்க இங்க இருக்க லீக்கேஜஸ் குறித்து பேசுறீங்க. அதுலயே அந்த பட்ஜெட்லயே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய லயபிலிட்டி டு ஜிடிஎஸ்பி ரேஷியோ 27.01% அப்படிங்கறத சொல்லிட்டு மத்திய அரசு மெட்ரோக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசை நம்மளே போட்டுட்டோம், அதெல்லாம் அவங்க கொடுத்தா அந்த ரேஷியோ இன்னும் குறையும். இன்னைக்கு நிதியமைச்சரும் சொல்கிறார், பட்ஜெட் டாக்குமெண்ட்லயும் வெல் வித்தின் தி பிரிஸ்கிரைப்ட் லிமிட்ஸ் இருக்கு. இதோட தொடர்ச்சி தான் அப்படினா அப்ப திமுக ஆட்சியில இதே வித்தின் தி லிமிட்ஸ் என்ற போது நீங்க பேசுனது வேற யாருக்கே? அப்ப நீங்களும் இன்னொரு சாதாரண அரசியல் கட்சி தானா? திரு சுப்பிரமணியன் சார், புன்னைவளவன் ஒரு கேள்வி எழுப்பினார், அதற்கான பதில், அதனுடைய நீட்சி எந்த அரசாங்கத்தாலையும் கடன் வாங்க முடியாது அப்படின்றத இன்னைக்கு செக்ரட்டரி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. தாவேகாவினுடைய பார்வையை கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்றத, அந்த முடிவுகளுக்குள்ள தாவேகா உறுதியா இருக்க முடியாது அப்படின்றது நிதிநிலை அறிக்கையில் தெரிஞ்சா. ஏன்னா நீங்க பட்டய கணக்காளர்ன்றனால அது தொடர்பா எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக கடனை குறைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் 10 வருடங்களுக்கு
அந்த 5 வருடங்களுக்கு அது மாதிரியான ஒரு தெளிவு இருக்கான எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா ஆட்சியில முடியாது, அது உறுதியா தெரியும். இல்ல திமுக வந்தாலும் முடிஞ்சிருக்காது, எந்த ஆட்சி வந்தாலும் முடிஞ்சிருக்காது. ஆனா தாவேக்கா வாக்குறுதி இல்லை அப்படின்றப்ப அது முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ பொன்னைவேலவன் சார் கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது நிதித்துறை செயலாளர் வந்து 1,22,000 crores சொன்னப்போ அது நெட் பாரோயிங்ஸ். அதாவது 1 லட்சத்தி திமுக கொடுத்த இன்டரிம் பட்ஜெட்டில் 1,70,000 கோடி நான் கடன் வாங்க போகிறேன். அந்த கடன்லேருந்து 52,000 கோடி திருப்பி அடைச்சேன்னா 1,18,000 கோடி நெட்டாக நம்ம கடன் சுமை ஏறும். அந்த கடன் சுமை இப்போ ஒரு 3,000-4,000 கோடி ஏறி 1,22,000 கோடின்னு வந்திருக்கு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து கிராஸ் பாரோயிங்ஸ்னு இருக்கும், அப்புறம் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை கீழே இருக்கும். இது ரெண்டுத்தையும் கழித்து நெட்டாக நம்ம எவ்வளோ வாங்குறோம். ஏன்னா வந்து வாங்குறது வந்து சில மாதங்கள் வந்து வித்தியாசப்படும். நம்ம ரீபேமெண்ட் ஸ்கெடியூல்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருடங்களோ 5 வருடங்களோ முன்னாடி கடனை வாங்கியிருப்போம், அந்தந்த மாதத்துக்கு வரும். ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி போகாது. ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 கோடி கடன், 58,000 கோடி திருப்பி கொடுக்குறோம், 1,18,000 கோடி நெட்டாக வரும்னு வச்சுக்கோம். அது மாதிரி தான் இது அடுத்த 2 வருடங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு திமுக இன்டரிம் பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை நோக்கி தான் இவங்க இப்போ இந்த டேட்டா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இன்னும் வரல, அது வந்தோன்னே தெரியும். நெட் பாரோயிங் எப்போ இங்கே 1,22,000 இன்னைக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அடுத்த வருஷம் 27-28க்கு 1,34,000 கோடியாக மாறப்போகிறது நெட் பாரோயிங்ஸ். அதுக்கு அடுத்த வருஷம் 28-29க்கு 1,48,000 கோடியாக மாறப்போகிறது. அதாவது 2,05,000 கோடி கடன் வாங்க போகிறோம். 28-29 எழுதி வச்சுக்கோங்க, 2,05,000 கோடி. அதில் அடைக்க போகிறது 57,000 கோடி, விச் மீன்ஸ் 1,48,000 கோடி 2 வருஷம் கழித்து நெட் பாரோயிங்ஸ் வாங்க போகிறோம். இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, தாவேக்கா நிதிநிலை அறிக்கை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரெவென்யூ டெஃபிசிட்னு ஒன்று இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, வருவாய் பற்றாக்குறை. அது குறைஞ்சால்தான், வருவாய் பற்றாக்குறை குறைந்து அது வந்து ப்ளஸ்ஸாக போகணும், சர்ப்ளஸாக போகணும். அது போவதற்கான டேட்டா இல்லை. இங்கே அடுத்த 3 வருடங்களுக்கான ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் ஏற்கனவே 55,000 கோடி டெஃபிசிட்டில் இருக்கிறோம், பற்றாக்குறை. அதுக்கு அடுத்த வருஷம் 53,000 கோடி பற்றாக்குறை. அதாவது 27-28 வரும்போது 28-29க்கு 51,000 கோடி பற்றாக்குறை. ஸோ அடுத்த 2 வருஷமே பற்றாக்குறை, இந்த வருஷம் பற்றாக்குறை. அப்புறம் அந்த பற்றாக்குறைக்கு என்ன பண்ணணும், நம்ம கடனை தான் வாங்கணும். ரெவென்யூ பற்றாக்குறை, அதாவது அன்றாட செலவுகளுக்கே நம்மள்கிட்ட பணம் இல்லை, வெளியில் கடனை வாங்குறோம். ஸோ அந்த கடனை குறைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கா, அதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. அது திமுக இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இருக்குது, அதே தான் இவங்க உள்வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, சரி இந்த எதுக்காக வாங்குறாங்க, கட்டமைப்புகளுக்காக வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கட்டமைப்புகளோட செலவுகளை வந்து குறைச்சி காமிச்சிருக்காங்க. இப்போது இந்த வருஷம் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் போட்டது 59,000 கோடி. அதாவது இன்ட்ரீம் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு 3 அல்லது 6 மாதங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போது கட்டமைப்புகளுக்கு வந்து கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கணும். 3,000 கோடி கம்மியாயிடுச்சு. 59,000 கோடி இருந்த இதில் இன்ட்ரீம் பட்ஜெட்டு ஃபைனலில் இன்றைக்கி வந்ததில் வந்து 56,985 கோடி ரூபாய், 57,000 குறைஞ்சிடுச்சு. சரி, அடுத்த வருஷமாவது இப்போ தான் வந்து ஸ்டெபிலைசேஷன் பீரியடு, இந்த வாட்டி அவங்களால செலவு பண்ண முடியாது, 4-5 மாதம் போயிடுத்து, அதனால் குறைச்சி காமிச்சிருக்கான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷம் 68,000 கோடி தான் காமிச்சிருக்கிறாங்க. வேற திமுக போட்டது 74,000 கோடி. அதுக்கு அடுத்த வருஷம் 28. இந்த வேறுபாடு ஏன் சுப்பிரமணியன்? இப்போ திமுக ஆட்சி, இப்போ பொன்வில்சன் சொல்லும் போது கூட இது அரசனுடைய பட்ஜெட்டா இருக்காது, ஆட்சியாளர்கள் தயார் செய்வாங்க. அதை பேக்போன்ல இருந்து எப்படி அரசியல்வாதிகள் அப்படிலாம் நீங்க வந்து கை தூக்க முடியாது. அரசு அதிகாரிகள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆட்சியில் இருக்கிற அந்த பாயிண்ட்குள்ள தான் பாரு, பேக்போன்ல ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க, அது அமைச்சர் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஏன் மாறுபடுது? முந்தைய அரசுக்கும் இந்த அரசுக்கும் வெறும் 3 மாத இடைவெளி தான். அந்த 3 மாத இடைவெளியில அது ஒரு மாற்றத்துக்குன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? நிறைய பேர் குழப்பம் இருக்கும். எந்த செக்டாருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம், எந்த செக்டார்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். மேபி டவுன் சவுத்தில் சப்போஸ் திமுகவுக்கு எங்கெல்லாம் வந்து வாக்குகள் வருதோ அந்த மாவட்டங்களில் நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு போகலாம், அங்கே வந்து பிரிட்ஜு கட்டலாம், அங்கே வந்து டேமை கட்டலாம், இல்லை ரோடு போடலாம், பள்ளிகளை கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். எல்லாமே வந்து பொலிட்டிக்கலி ட்ரிவன் வச்சுக்கோங்க. ஸோ தாவேக்காக்கு அந்த மாதிரியான ரூரல் செட்டில் வந்து எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், அர்பனில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அர்பனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அர்பன் பார்த்தீங்கன்னா டெவலப்டு எக்கானமியாக தான் இருக்குது, அப்போ அங்கே கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் போகிறோம். ஸோ இவர்களோட அரசியல் பார்வையும் அதே மாதிரி ஆட்சியாளர்கள்ட்ட இன்புட் வரும்போது இது ரெண்டையும் கலந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுங்க. அதுதான் பிரச்சனைங்க.
ஸோ இன்னொன்று இதை வந்து நம்ம வெறும் பட்ஜெட்டை மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம வந்து திமுக இல்லை அதிமுக திராவிட கழகங்கள் பட்ஜெட் போட்டாங்க இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம வாதத்துக்கு பேசலாம். வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், ஒரு 2 மாதங்கள் 1.25 மாதம் கூட ஆகலை, ஜூன் 16ஆம் தேதி அன்றைக்கி வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது அதில் வந்து குறிப்பாக ஒரு செய்தி சொல்கிறாரு மரிய வில்சன் ஐயா அவர்கள். 25,000 கோடி ரூபாய்க்கு உண்டான நலத்திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நிதி ஆதாரங்கள் இல்லாமையே செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சு பண்ணோம்? அப்போனா நீங்கள் கொடுக்க போகிற நலத்திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் கொடுக்க போக போகிறீங்க, அப்படி தானே புரிதல்? புரிஞ்சு அந்த ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? அப்போது 1000 கோடி ரூபாய் வந்து இந்த 200 யூனிட்டுக்காக ஃப்ரீயாக அது கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதனோட செலவு வந்து 1540 கோடி ரூபாய். அப்புறம் இந்த விவசாய கடன் தள்ளுபடி 6000 கோடி ரூபாய். ஸோ இப்போ இந்த 7500 கோடி ரூபாய்க்கு சாமானியனோட எதிர்பார்ப்பு என்னென்னா, சார் நீங்கள் அவங்கள குற்றம் சாட்டினீர்களே, அந்த குற்றத்தை நீங்கள் திருப்பி பண்ண மாட்டீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு. அப்போ 7500 கோடி ரூபாய்க்கு எனக்கு வந்து ரெவென்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் தேட போகிறேன். நான் அங்கே போனால் அந்த பாயிண்ட் ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரெவென்யூ 3000 கோடி ரூபாய் குறைந்து இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லணும்ல, சொல்லணும். அதுதான் மிக முக்கியமான அந்த பாயிண்ட் வந்து போலாம். திரு கண்ணன் சுப்பிரமணியனுடைய பார்வையிலிருந்து எல்லா கட்சிகளையும் போலதான் தாவேக்காவினுடைய செயல்பாடும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இருந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றத விவரங்களோடு சொல்றார். அரசியலும் திரு கண்ணன் அவ்வப்போது பேசுவார், அழுத்தமாகவே பேசக்கூடிய நபர் நான் பார்த்த வரைக்கும். அரசியல் அடிப்படையில் அது சரிதானா? எல்லா கட்சிகளையும் போலதான் தாவேக்காவும் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நிதிநிலை அறிக்கை தான் ஒரு சான்று அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நிதிநிலை அறிக்கையும் ஒரு சான்று. அவங்க ஆட்சிக்கு வந்து ஆனா எதிர்பார்க்கப்பட்டது இதுதானே, என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க? உண்மை மக்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வேற. மக்கள் வந்து இவங்க இன்னும் தேனிலவு காலம் முடியல. இந்த அரசுக்கு, இந்த அரசை வழிநடத்துகிற முதல்வருக்கு ஒரு வெகுஜன ஆதரவு பெருமளவில் இருக்கிறது. அதனால இவர்கள் இதையெல்லாம், மக்கள் வந்து இதையெல்லாம் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 90 நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க நடைமுறை அரசியலிருந்து எந்த விதமான மாற்றம் மாறி இவர்கள் வந்து ஒரு உயர் அரசியலை கைக்கொள்பவர்களாக தெரியவில்லை. நீங்க அவங்களுடைய இந்த 90 எப்படி கண்ணன் நம்ம அதுக்குள்ள சுருக்க முடியும்? ஏன்னா இப்ப மன்னிச்சிருவாங்கன்ற ஒரு தோணி எடுக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியும் இருக்கும்ல, என்னங்க நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்க, நாங்க உங்களுக்கு வாக்களிச்சோம், இப்ப நீங்க செய்யலை அப்படின்னு ஒரு அதிருப்தி வந்துடாதா? இல்லை, இது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு பலசரக்கு கடை. அந்த பலசரக்கு கடையில் அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நீங்கள் வாங்கி வச்சுக்குவீங்க. சில பொருள்கள் உங்களுக்கு வேண்டாததாக இருக்கலாம், என்ன இல்லை சில பொருள்கள் இங்கே நாங்கள் வாங்கி வைப்போம், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய சில பொருள்கள் இருந்தாலே உங்களை திருப்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில், அந்த உயர்ந்த நிலையில் தாவேகாவினரை மக்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அது என்னன்னா, இந்த ஆட்சியில் பல இடங்கள்ல இருந்து வர ஆனெக்டோட்டல் எவிடன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், நம்மகிட்ட சொல்றது, ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றது, மற்றவர்கள் சொல்லுவது, அரசு அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் வந்து நமக்கு சொல்லுவது, பல இடங்களில் இந்த கை நீட்டும் அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள். ஒரு மேனாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரே ஒருவரிடத்தில் சொல்லி நடுங்குகிறார்கள். அவர் பயன்படுத்திய வார்த்தை ஆங்கிலத்தில், அதை என்னிடத்தில் இவர் சொன்னார். அதெல்லாம் வந்து மக்கள் வரவேற்கல. இது மட்டும் போதுமா? இல்லைன்னா உங்களுடைய இதுவே மரபணுவில் ஊறி போயிருக்கும் இந்த கை நீட்டும் இந்த கலாச்சாரத்தை இந்த அரசு ஒரு குறைத்தாலே அதற்கு மிகப்பெரிய அளவில் இந்த தினசரி வாழ்க்கையில் தமிழர்கள் அரசு அலுவலர்கள் மூலமாக அல்லது இடைத்தரகர்கள் மூலமாக துன்புறுத்தப்படாமல் இருந்தாலே அதிலேயே பாதி விமோச்சனம் அடைந்துவிடும் தமிழகம். இல்லை, நான் உங்களுடைய பார்வையிலே முன்வைக்கிறேன். 2 பலசரக்கு கடை இருக்கு, 2 கடையிலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. 3ஆவதாக வரக்கூடிய ஒருவர் 2 பலசரக்கு கடையிலையுமே பார்த்து இந்த கடை மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடையை தொடங்குறாரு. ஆனா அவரும் அப்படித்தான் இருக்கிறார். அப்படின்றப்போ என்னப்பா நீயும் இப்படி தானேப்பா இருக்கு, அந்த அதிருப்தி வந்துருமோ இந்த பட்ஜெட்ல இருந்தா நான் கண்ணன்ட்ட பார்வை. முதல் 2 கடைகள் அந்த சோப்புனுடைய விலை வந்து 20 ரூபான்னா 25 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தார்கள். இப்ப 20 ரூபாய்க்கே அந்த சோப் கிடைக்குது. வேற சிலதெல்லாம் கிடைக்கல, வேற சிலதெல்லாம் நாங்க சொன்னோம். சரி, அப்படித்தான் பார்ப்பாங்க, அப்படிதான் பார்ப்பாங்க. சரி, திரு பொன்வில்சன், நிறைவா இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, மாற்றம் இல்லாத ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது. கவனக்குறைவு சில விஷயங்களில் இருக்குதோன்ற சந்தேகம் கூட வருது.
இப்போ மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்திற்கு நீங்கள் 7000 சொல்லியிருக்கீங்க. ஆனால் 2024-25 வந்து 8000 சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா 20,000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 20,000 சொல்லி யானை பசிக்கு இப்போ சோளப்பொரி கொடுத்த மாதிரி அதுவும் குறைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அது என்ன 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் 1000 ரூபாய் ஆனா உயர்த்திருக்காங்க. ஏற்கனவே 8,000ன்னு இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுல மட்டும் ஆனா என்னன்னா அது வந்து மீன் குறைவா கிடைக்கிற காலத்துல அந்த 6,000ன்னு. ஆனா இவர்கள் அதை தெளிவுபடுத்தல. அதை வந்து தெளிவுபடுத்த மீன் குறைவா கிடைக்கிற காலத்துல வந்து அது 6,000ன்னு இருந்தது. ஆனா மீன்பிடி தடை காலம் வந்து 8,000 இருந்தது. ஆனா இது வந்து இவங்க வந்து அந்த பட்ஜெட்ல அதை தெளிவுபடுத்தல. ஆனா இவங்க சொல்லியிருக்கிறது 20,000 சொல்லியிருக்காங்க. அப்ப அது தொடவே இல்லை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரோம். இந்த 150 நாள் வேலை திட்டம், அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விஜி ராம்ஜி திட்டத்துல அதுல மத்திய அரசு 60-40 ஆக்கியாச்சு. இப்போ 60-40 ஆக்கியாச்சா? நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70 லட்சம் குடும்பங்கள் கொரோனா காலத்துல 2020-21 வந்து 92 லட்சம் பேர் வேலை செய்தாங்க. அதுல இப்ப சராசரியா எடுத்தா இந்த 2010 இருந்து எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 15 வருஷத்துல சராசரி எடுத்தா 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அதுல பயன்படுறாங்க. 70 லட்சம் பேர். 60-40 இப்போ கொடுக்கணும். 125 நாளைக்கு 12,250 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேணும். இப்ப 25 நாள் நாங்க கூடன்னு சொல்லிட்டீங்க. அந்த 25 நாளைக்கு 350 ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும். மத்திய அரசு பங்கு வராது. அந்த 25 நாளைக்கு 6,125 ரூபாய் மொத்தம் தமிழ்நாடு அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மட்டும் 150 நாள்னா 20,000 18,375 கோடி, கிட்டத்தட்ட 20,000 கோடி நிதி ஒதுக்கணும். இவங்க இந்த கூட 25 நாளைக்கு எவ்வளவு தம்மா ஒதுக்கிருக்காங்க? 100 கோடி ஒதுக்கிருக்காங்க. அப்ப அது என்ன கணக்குல வரும்? 100 கோடி ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி லேப்டாப் எடுத்தீங்கன்னா அம்மா கொடுத்த லேப்டாப் இன்னைக்கு அந்த லேப்டாப் அதே கல்லூரிகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அம்மா +1 +2 அந்த பருவத்தில் படிக்கிற பிள்ளைகள் நாளைக்கு வந்து குழந்தை திருமணத்தை தடுக்கணும், பெண்கள் படிப்பு ஊக்குனா அவன் கையில விஞ்ஞானியா ஒரு லேப்டாப் கையில போனாதான் கல்லூரிக்கு போவான்றதுக்காக கொடுத்தாங்க. ஓட்டுக்காக கொடுக்கல. இவங்க வந்து கல்லூரிக்கு போனா ஓட்டு உரிமை இருக்குது, பள்ளியில ஓட்டு உரிமை இல்லை, அதனால கல்லூரி கொடுக்குறாங்க. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தாலிக்கு தங்கம் திட்டம் சார், அது அம்மா தாலிக்கு தங்கம் சார். அது பேரு அம்மாவின் திட்டத்தை அண்ணன் திருடக்கூடாது சார். அது என்ன சார் அண்ணன் சீரு? அம்மா கொடுக்கிற திட்டத்தை அம்மானே போடுங்க, அது என்ன அண்ணன் சீரு? இது அப்போ என்னன்னா நீங்க திட்டங்களை வந்து நீங்க புதுசா உருவாக்காம மற்றவர்கள் உருவாக்கின திட்டம் கூட, அதுவும் பொது பேரா இருக்கிற பேரை கூட நீங்க மாத்தி இன்னொரு பொது பேரா வச்சீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நிறைவா எடுத்துக்கிறேன் திரு புன்னைவளவன். இல்லை, அடிப்படையில் பல விஷயங்கள் இருக்குது. இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ஓட் பேங்க் ரிலேட்டடாகவும் டார்கெட் பண்ணியிருக்காங்களோங்கிற எண்ணம் வருது எனக்கு. அண்ணன் சீர், அதே போல் ஆடு மாடு, இந்த விஷயங்கள் அப்பீல் டு விமன் ஓட்டர்ஸ் என்பதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த காலத்தில் அது வந்து ஒரு கனெக்டை ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏற்படுத்தியது. நம்ம அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான ஒரு அப்பீலாங்கிறது மீனவர்கள் குறித்து அவங்க 2 விஷயம். ஆனால் புன்னைவளவன், தேர்தல் காலங்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்ல நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஓட்டர்ஸை மெயின் பண்ற மாதிரி இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இது இந்த அரசுடைய முதல் பட்ஜெட் அப்படின்றப்ப பொதுவா எல்லாரையும் ஒரு கவர் பண்ற பட்ஜெட்டா இருந்தா தானே அது அரசுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஏன் அந்த இடத்துல இருந்து விலகுறாங்க அந்த அரசு? அவருக்கு கிடைச்சதை ரீடைன் பண்ண வேண்டியது முதல்ல, கூடுதலா அதை எக்ஸ்பேண்ட் பண்றது வேற ஒண்ணு. இரண்டாவது, ரூரல்ல இந்த முறை அவர்கள் ஜெயித்ததுல பெருவாரியான ஃபுட் பிரிண்ட்ங்கிறது உங்களுக்கு அர்பன்ல தான் இருக்கு. இந்த 150 நாள் என்பது ரூரல்ல டார்கெட் பண்ணி அவர் நகர்த்தி இருக்கிறாரா? அது நிச்சயமா கூடுதலா ஆனா பார்த்தலாம். அதுலயும் நிதியமைச்சர் ஃப்ரண்ட்ல சொல்றாரு 125 நாள் ஆக்கி 60-40 ஆக்கினதுக்கே கூடுதலாக 4,000 கோடி நமக்கு சுமை ஏற்பட்டிருக்கிறது. 60-40 மறுபரிசீலனை பண்ண நம்ம கேட்டும் அவங்க இது வரைக்கும் அதுக்கு ரெஸ்பாண்ட் இல்லாம இருக்கு. ஆனாலும் இதை கூடுதலா 150 ஆக்குறோங்கிற இடத்துக்கு போறாங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச் போவதற்கு பின்னால் அந்த ஒரு கால்குலேஷனும் இருக்கு. அதே போல மெட்ரோ எதெல்லாம் பரிசீலனை இருக்குன்னாங்க, ரிஜெக்ட் செய்யப்பட்ட 2 பத்தி அரசு இப்போ வரைக்கும் அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதும். அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக லீக்கேஜஸ் இருக்கா? கட்டாயம் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கணும், அடைக்கணும், திரும்ப அதை கொண்டு வாங்க, எக்ஸ்டர்க்கருக்கு கொண்டு வாங்க. அதை எடுத்திருந்தால் கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சு கன்விக்ஷன் வாங்குங்க. கடந்த ஆட்சியாளர்கள் யாரையும் தவறு செய்தவர்களை விடாதீங்க, இதில் பிரச்சனை இல்லை. மத்திய அரசினுடைய ஷேர் மூலயமாக வர வேண்டியது அது குறித்த விஷயங்களை டச் பண்ண அப்படின்னா 19-20 நினைக்கிறேன் அன்றைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க கொடுக்க வேண்டியது இவ்வளவு நிலுவத்து கேப், இந்த ஜிஎஸ்டிக்கெலாம் காம்பன்சேஷன்லாம் இருந்தது, அதுவே நமக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு வருத்தத்தோட பதிவு பண்ணாரு. அப்போதைக்கு அவங்க என்டிஏல
இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளும் பாஜக அரசு தர வேண்டியதை அது ஒரு சார்ஜா வச்சு வைப்பாங்க. இந்த முறை அது வந்து ஒரு விஷயமாவே இல்லாமல் போகுதுங்கிறது ஒரு ஸ்மூத் ப்ராசஸிங்க்கு அவங்க போறாங்க. நிதியை வாங்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். இல்ல ஒரே ஒரு விஷயம், ஜிஎஸ்டில வந்து தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க 50% ஷேர் இருக்கக்கூடாது, 70% தமிழ்நாடு. அது இந்த தேர்தல் அறிக்கையில ஒண்ணுமே இல்ல. சரி சுப்பிரமணியன் சார், நிறைவா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை சரி, இவர்களுக்கு வந்து வெளியில் நீங்கள் இருக்கும்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கூட வெள்ளை அறிக்கையில் வந்து 90,000 crores வந்து ரெவென்யூ டெபிசிட் வந்து இருக்கும், தவறாக கணக்கிட்டு விட்டார்கள். அதாவது வருமானத்தை அதிகமாகவும் செலவினங்களை குறைவாகவும் திமுக வந்து இன்டரிம் பட்ஜெட் போட்டுட்டாங்க. அதனால் 90,000 crores வந்து ரெவென்யூ டெபிசிட் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில் கொடுத்தாங்க. எப்போ 45 நாளுக்கு முன்னாடி. இப்போ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 55,000 கோடின்றாங்க. அப்போ நீங்கள் வந்து மக்களை வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவதற்கும் உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து இது நாள் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து சட்டமன்றத்தில் அதிகாரிகள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த நிதிநிலை அறிக்கை வந்தாச்சு. இனிமேல் இதுதான் செல்லுபடியாகும். இனிமேல் திஸ் வில் பி டேக்கன் அஸ் அ பெஞ்ச் மார்க். இனிமேல் நீங்கள் வந்து எந்த அரசாங்கத்துக்கு மேலே நீங்கள் வந்து பழி போட முடியாது. நான் இவ்வளோ கடன் வாங்கி ஸோ அந்த கடன்லாம் தண்ணி வச்சிருங்க. we are responsible for 11 lakh crores. அதாவது முன்னாடி இந்த திமுக ஒரு ஜெயராஜன் சொன்னார்ல, திட்டக்குழு துணைத் தலைவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த கடனுக்கு நாங்கள் ஜவாப்தாரி. இனிமே வாங்க போகிற கடனுக்கு நீங்கள் ஜவாப்தாரியாக ஏற்றுக்கொண்டு இனிமே வாங்க போகிற கடனுக்கு கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா, என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரப்போகுது, என்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுதுன்றதுக்கு பதிலை வந்து அடுத்த நிதிநிலை அறிக்கையில் சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்க ஆரம்பிக்கும். இந்த நிதிநிலை அறிக்கை இந்த அரசுக்கு எப்படி பின்பத்தை ஏற்படுத்தும் ஒரே வரியில்? அதாவது இது வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் மேலே இருக்கிற நம்பரை கீழே போட்டு கீழே இருக்கிற நம்பரை மேலே போட்டு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். வேற எந்த விஷயம் இல்லை. திரு நந்தகுமார், நிறைவா? இப்போ இதில் மெயினாக தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டியது வந்து மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் டேக்ஸ் ரெவென்யூ, இந்த ரெண்டையும் வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதற்காக தான் இப்போ வந்து மான்டங் சிங் அலுவாலியா தலைமையில் வந்து அந்த ரெவென்யூ அக்மெண்டேஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவுண்டரிங்கிறது வெறும் சிறிய வட்டம். அந்த சிறிய வட்டத்துக்குள்ளார என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அது வந்து எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அப்போர்ச்சுனேட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். அப்ப சட்டியில இருக்கிறதே வந்து அவங்க ஒண்ணும் இல்லாம இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. அவங்க வந்து நம்ம போன தடவை இன்டரிம் பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 46,000 கோடி தான் வந்து பிஸ்கல் ரெவென்யூ டெபிசிட் காமிச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது 56,000 கோடியா இருக்குது இப்போ. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு ஹெட் ஸ்பேஸே கிடையாது. இப்போ இவர் புன்னைவளவன் கூட சொன்னாரு, சில மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஆர்பிஎம் பர்சன்டேஜ் 3% வித்தின் லிமிட் இருக்குது, இது வந்து 27% டெப்ட் டு ஜிஎஸ்டிபி இருக்குதுன்றாரு. நான் இது ஏற்கனவே பல தடவை திமுக இந்த நம்பர் சொல்லும் போதே சொன்னேன், உங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸே இல்ல, எல்லா மூக்குக்கு கீழே தண்ணி இருக்கு சார். அதனால வந்து நான் மூச்சு விட முடியுது, அதனால நான் மூச்சு விடுறதுனாலயே நான் கம்ஃபர்டபுளா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்ல. தண்ணி தழும்பி கொஞ்சம் மேல வந்தாலும் உயிர் போயிடும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஸ்டேட் பாயிண்ட்ஸா விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியில ரொம்ப அலும்பாமலையும் தழும்பாமலையும் எந்த அளவுக்கு சிறப்பா அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியுமோ அதை சிறப்பா இந்த தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல கையாண்டிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். நிறைவாயிடுச்சு கண்ணன் சார். இல்ல, இது ஒரு கலவையான ஒரு நிதிநிலை அறிக்கை. அவங்களுடைய 5 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு நெடுந்தொலைவு, ஒரு பேரவா, ஒரு பெருங்கனவு தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு இருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதில் வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டங்கள் எதுவும் குறிக்க பெறலை. பரந்தூர் விமான நிலையம், அது என்ன நடக்குது, ஒரு அவசரத்தன்மை இருக்கா, ஒரு துரிதம் இருக்கா, ஒன்றுமே இல்லை, ஒரு மந்த நிலை இருக்கிறது. அதனால எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக எல்லாருக்கும் இருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி அதை மட்டுமே வைத்து இவர்களை நாம் ஒரு இடை போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா இது ஒரு கன்னி முயற்சி, இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்கு, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கன்னி முயற்சின்றதை தாண்டி முதல் முயற்சி அப்படின்றப்போ ஒரு கவரக்கூடிய திட்டங்கள் கூட இல்லை, அது கூட ஒரு ஏமாற்றம் தானே? இல்ல, அவர்களுக்கு வந்து போதுமான அளவு ஒரு தேர்ச்சி இல்லை, ஒரு முதிர்ச்சி இல்லை அவர்களிடத்தில். ஆமா, அப்படிதான் இந்த நிதிநிலை அறிக்கையில் அது தெளிவா தெரியுதுன்றாங்க. இல்ல, சில குழப்பங்கள் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கவர்ச்சி இல்லைன்னா கூட குழப்பம் இல்லாம இருக்கணும். அரிசியை தவிர மற்றதெல்லாம் பாக்கெட்ல கொடுப்பேன் நாங்க, எது அவசியம்?
சர்க்கரை அதை பாக்கெட்டில் கொடுத்துருவோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பெருவளவு பயன்படுத்தாத கோதுமையை பாக்கெட்டில் கொடுக்குறேன்றாங்க. ஆண் இடையாளர் பெண் இடையாளர் பெண் இடையாளர். சரி, அதை கூட நான் சொல்ல வந்து அப்புறம் சரி, ஓகே. தமிழ்நாடு அரசு இன்று நிதிநிலை அறிக்கையை தாவேக்கா அரசு முதல் அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கிறது. இது வரவேற்பும் எதிர்ப்பும் இருந்தாலும் கூட தாவேக்கா அரசுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி எல்லாம் சாதக பாதகங்களை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து தான் விரிவாக நாம் விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.